السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம். நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் வருமானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய தொழுகையின் சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது, யார் லுஹாவுடைய தொழுகையை வலிமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களுடன் அமர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், மனிதனின் உடம்பில் உள்ள அனைத்து மூட்டுக்களுக்கும் சதகா செய்ய வேண்டும். ஒவ்வொரு சுபஹானல்லாஹும் சதகாவாகும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் சதகாவாகும். இவ்வாறு கூறிய பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எவ்வாறு எல்லா மூட்டுக்களுக்கும் நாம் சதகா செய்வது என்று கேட்டதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், லுஹாவுடைய தொழுகையை தொழுதால் எல்லா மூட்டுக்களுக்கும் சதகா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் முக்கியமான ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை வலிமையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். மிகவும் முக்கியமான ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருக்கின்றது. நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 70 தடவைகள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல் குர்ஆனினுடைய 3வது அத்தியாயத்தின் 8வது வசனம், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தனும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவாய் என்று நாம் இந்த துஆவை என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.